நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள். ஆகவே காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போ. அதிகாலை வேளையிலே உம் பாதம்
அனுதினம் காத்திருப்போம். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள். என்றும் புதியவைகள். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள். என்றும் புதியவைகள். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்பேன். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம். பலியிடும் மனிதரெல்லாம் கர்த்தரை மகிமை படுத்திடுவார். ஸ்தோத்திர பலியிடும் மனிதரெல்லாம் கர்த்தரை மகிமை படுத்திடுவார். ஸ்தோத்திரங்கள் தினம் பெருகிடும் போது, ஸ்தோத்திரங்கள் தினம் பெருகிடும் போது கிருபையும் பெருகிடுமே. என்றும் கிருபையும் பெருகிடுமே. ஸ்தோத்திர பலியிடும் மனிதரெல்லாம் கர்த்தரை மகிமை படுத்திடுவார். ஸ்தோத்திர பலியிடும் மனிதரெல்லாம் கர்த்தரை மகிமை படுத்திடுவார். ஸ்தோத்திரங்கள் தினம் பெருகிடும் போது, ஸ்தோத்திரங்கள் தினம் பெருகிடும் போது கிருபையும் பெருகிடுமே. என்றும் கிருபையும் பெருகிடுமே. அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம்.
வெள்ளும் மரித்தோரும் மௌனத்தில் இறங்கினவர் வெள்ளும் கர்த்தரை துதியார்கள் என்றும் கர்த்தரை துதியார்கள். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்பேன். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள் என்றும் புதியவைகள். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்போம். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள். காலை தோறும் உம் கிருபைகள் என்றும் புதியவைகள் என்றும் புதியவைகள். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்பேன். அதிகாலை வேளையிலே உம் பாதம் அனுதினம் காத்திருப்பேன். ஆமாண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள் என்று உம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. உம்முடைய புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு அருளும்படியாக, உம்மிடத்தில் புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நம்ம கர்த்தர்ட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபை எனக்கு தாரும். உம்முடைய புதிய கிருபை எனக்கு தாரும். உம்முடைய புதிய கிருபை எனக்கு தாரும். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை கிருபையினால் நிரப்பும். புதிய கிருபையை தாரும். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு நடத்தித்தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவனே நீ என்னுடைய தேவன், இயேசுவே நீ என்னுடைய தேவன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், என் நேரமும் எக்காலமும் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை நான் பாட. தேவனே நீர் என்னுடைய தேவன், இயேசுவே நீர் என்னுடைய தேவன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், என் நேரமும் எக்காலமும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் எக்காலமும் நான் உம்மை துதிப்பேன். தேவனே நீர் என்னுடைய தேவன்,
இயேசுவே நீர் என்னுடைய தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன். இயேசுவே நீர் என்னுடைய தேவன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன். என் நேரமும் எக்காலத்தும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் எக்காலத்தும் உம்மை துதிப்பேன். தேவனே நீர் என்னுடைய தேவன். இயேசுவே நீர் என்னுடைய தேவன். சொல்லுவோம். தேவனே நீர் என்னுடைய தேவன். இயேசுவே நீர் என்னுடைய தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்த்தும், மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்த்தும், உம் கிருபை விலகாதையா. உம் சமாதானம் நிலைக்கும் தேவா, உம் கிருபை விலகாதையா. உம் சமாதானம் நிலைக்கும் தேவா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன். என் நேரமும் எக்காலமும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் எக்காலமும் உம்மை துதிப்பேன். தேவனே நீர் என்னுடைய தேவன். இயேசுவே நீர் என்னுடைய தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன். இயேசுவே நீர் என்னுடைய தேவன். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஜீவனுள்ள நாள் எல்லாமே உம் கிருபைகள் தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாள் எல்லாமே உம் நன்மைகள் தொடர்ந்திடுமே.
எக்காலமும் உம்மை துதிப்பே. தேவனே நீர் என்னுடைய தேவன், இயேசுவே நீர் என்னுடைய தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன், இயேசுவே நீர் என்னுடைய தேவன். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன். என்றேனும் எக்காலமும் உம்மை துதிப்பேன், என்றேனும் எக்காலமும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், உம் கிருபை விலகாதையா, உம் சமாதானம் நிலைக்கும் தேவா, உம் கிருபை விலகாதையா, உம் சமாதானம் நிலைக்கும் தேவா. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன். எந்நேரமும் எக்காலமும் உம்மை துதிப்பேன், எந்நேரமும் எக்காலமும் உம்மை துதிப்பேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், இயேசுவே நீர் என்னுடைய தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன், இயேசுவே நீர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை போற்றுவேன். என் நேரமும் எக்காலமும் நான் உம்மை துதிப்பேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் தொடர்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. உமக்கு மகிமை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாருடைய நாவும் இதை சொல்லட்டும். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோமா? நம்முடைய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் சேனைகளின் கர்த்தர் அவர். சொல்லுவோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, உமக்கு மகிமை. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் தேவன். சேராபீன்களும் கேராபீன்களும் போற்றி புகழ்கிற ஒன்றான மெய் தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சொல்லுவோமா ஆர்மியானவர்களே? சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும்
சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் அல்லேலூயா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. இதை உணர்ந்து சேராபீன்கள் கேராபீன்கள் போற்றி துதிக்கும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே என்று சொல்லி அதை உணர்ந்து நாம் சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. மீண்டுமாய் சொல்லுவோமா? சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே என்று கருத்தை உணர்ந்தவர்களாய் நாம் சொல்லுவோம். அருமையானவர்களே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. எல்லாரும் சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தரே. நம்முடைய தேவனை பார்த்து, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. மீண்டுமாய், சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. மீண்டுமாய், சேனைகளின் கர்த்தரே. ஆமென். கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. மீண்டுமாய், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளி தனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே,
சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. தேவதூதர்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்களாம். சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. பரலோகத்தில் சேராபீன்களும் கேராபீன்களும் இந்த வார்த்தைகளை மாறி மாறி சொல்லி கர்த்தரை துதிக்கிறார்களா? அதே பாக்கியத்தை கர்த்தர் நமக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மீண்டுமாய் சொல்லுவோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒரே மனதோடு சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, சேராபீன்களை போல நாமும் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். யாரும் நம் கைகளை கட்டிக்கொண்டு, அருமையானவர்களை, இது அமைதியாய் இருக்கிற ஒரு இடம் இல்லை. இது தேவனை துதிக்கிற ஒரு இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுவோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. ஆமென். சேனைகளின் கர்த்தரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. மீண்டுமாய் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. Hallelujah. Hallelujah. சேனைகளின் கர்த்தாவே, அவரை பார்த்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு மகிமை. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த.
பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்கப்பா. இந்த கிருபையின் கூட்டத்தில் நீர் எங்களுக்கு போதிக்க விரும்புகிற வார்த்தைகளை உம்முடைய தாசனாகிய அடியனை மறைத்து நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். ஆமென். சில சாட்சிகள். My name is Rebecca. Last few months I had no job. I had requested God for the good job. The 5th day, the grace meeting, God has given a good job in the reputed company. இந்த கிருபையின் கூட்டத்திலே என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சில மாதங்களாக எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. நான் 5 நாட்கள் கிருபையின் கூட்டத்தில் ஜெபித்தேன். 5வது நாள் எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நல்ல கம்பெனியில் ஆண்டவர் கொடுத்தார். சிஸ்டர் உஷா சார்லஸ், என் மகனுடைய பாஸ்போர்ட் விஷயத்தில் சில தடைகள் இருந்தது. நான் கிருபையின் கூட்டத்தில் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிருபையின் கூட்டத்திற்குள்ளாகவே அது கிடைக்க எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிக்கிற இந்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹவுஸ் விசிட்டிங் அருமையானவர்களே, பி குரூப் கேஜி ஹள்ளி, அதாவது மிடில் கேஜி ஹள்ளி, மத்திய கமகுண்டள்ளி. சி குரூப் சாம்பாராம் காலேஜ் முனீஸ்வரா லேஅவுட். டி குரூப் சித்தார்த்த நகர் மெட்ரோ கோட்டஸ். இ குரூப் எண்ணூர் கிராஸ் நாகனல்லி ஹெச்பிஆர் லேஅவுட் டிஜே ஹள்ளி பென்ஷன் டவுன் திப்பச்சந்திரா. ஜி குரூப் தாவரக்கரை. ஹச் குரூப் ஹெக்டே நகர் எலங்கா கட்டிக்கேநல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லும் அருமையானவர்களே, நேற்று தினத்திலே நாம் பார்த்த அருமையானவர்களே, அருமையானவர்களே, சகரியா எலிசபெத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே நாம் வாசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. அப்படி இருந்தபடினால் தேவன் அந்த கிருபையை அவருடைய பிள்ளைகளிடத்தில் காக்கிறார். ಆ ದೇವರು ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಕಾಯಿ. நீங்கள் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ನೀವು 16ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ உனக்கு சந்தோஷமும் ನಿನಗೆ ಸಂತೋಷವು மகிழ்ச்சியும் உண்டாகும். ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அவன் பிறப்பின் நிமித்தம் ಆತನು ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ಅನೇಕರು ಸಂತೋಷಪಡುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿರುವಾಗ நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம், ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ನಿಮಿತ್ತ நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி, ನಮಗೆ ಸಂತೋಷ ಹರ್ಷ ಆನಂದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன செய்வார்கள்? ಅನೇಕರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சந்தோஷப்படுவார்கள். ಸಂತೋಷ ಹೊಂದುವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல அருமையானவர்களே, ಅದೇ ರೀತಿಯ ಪ್ರಿಯಾದವರೇ, லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 30ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே,
பயப்படாதே, நீ நீ தேவனிடத்தில் தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அடுத்து ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ಅದನಂತರ ಒಂದು ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எப்படி சகரியா எலிசபெத்தோ ಏಕೆ ಸಕರ್ಯ ಎಲಿಸಬೆತರು அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ யோசேப்பு ಯೋಸೇಫನು மரியாள். ಮರಿಯಾಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ரெண்டு குடும்பத்தையும் தேவன் தான் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ಈ ಎರಡು ಕುಟುಂಬ ದೇವರೇ ಆರಿಸಿಕೊಂಡರು. சகரியாவும் எலிசபெத்தும் அங்கே நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸಕರ್ಯವು ಮರಿಯಾಳು ನೀತಿವಂತರು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟರು. அதே போல யோசேப்பை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೋಸೇಫ್ ಮರಿಯಾಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 19ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ Matthew chapter 1 verse 19. ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ புருஷனாகிய யோசேப்பு அவள் புருஷனாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவன் ದೇವರು மனு உருக்கொண்டு ತೆಗೆದು குமாரனாக ದೇವ இந்த ಕುಮಾರನಾಗಿ பூமிக்கு வருவதற்கு ಈ ಭೂಮಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ஒரு குடும்பம் தேவை. ಒಂದು ಕುಟುಂಬ ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ಮರಿಯಾಳ ಬಗ್ಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ கிருபை பெற்றவள். ಕಿರುಪೆ ಹೊಂದಿದವಳೆ. யோசேப்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಯೋಸೇಫನ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? நீதிமான். ನೀನು ಸಜ್ಜನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் நீதிமானுடைய அனுபவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ನೀತಿವಂತರ ಅನುಭವಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நீதிமானுடைய அனுபவம் என்ன அருமையானவர்களே? ಈ ನೀತಿವಂತರ ಅನುಭವಗಳು ಏನು ಪ್ರಿಯವಾದವರೇ? அவள் புருஷனாகிய யோசேப்பு ಆತನ ಗಂಡನಾದ ಯೋಸೇಫನು நீதிமானாக இருந்து ಸಜ್ಜನನಾಗಿದ್ದು அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல். ಆಕೆಯನ್ನು ಬಯಲಿಗೆ ತರುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீதிமான்கள் ನೀತಿವಂತರು யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? ಯಾರನ್ನು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, அவமானப்படுத்த மாட்டாங்க. ಅವ್ರನ್ನ ಅವಮಾನಪಡಿಸಿ இங்கே ஒரு ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. சம்பவத்தை நான் வாசிக்கிற அருமையானவர்களே, ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಪ್ರಿಯ. 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 18ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನದ ಹೇಗಾಯ್ತಂದ್ರೆ அவருடைய தாயாகிய மரியாள் ಆತನ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಾಳು யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் ಯೂಸೆಫನಿಗೆ ನಿಶ್ಚಯ ಮಾಡಿರಲಾಗಿ அவர்கள் கூடி வரும் முன்னே ಅವರು ಕೂಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ಆಕೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಬಸವರಾಗಿದ್ದುದೇ ತಿಳಿದು ಬಂತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை யோசேப்பு அறிகிறார். ಇದನ್ನು ಯೇಸಪ್ಪನ ತಿಳ್ಕೊಂಡನು. திருமணத்திற்கு முன்னமே அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். ಹೌದು, ಮದುವೆ ಮೊದಲೇ ಆತನು ಗರ್ಭವತಿಯಾಗಿದ್ದಾಳೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே ಆದ್ದರಿಂದ அவன் நீதிமானாக இருந்தபடியினால் ಆತನು ಸಜ್ಜನನಾಗಿದ್ದ ಕಾರಣ அவன் அவமானப்படுத்த என்ன செய்யல? ಆತನು ಅವಮಾನವನ್ನು ಹೊಂದಿಸಲು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. குற்றத்தை மூடுகிறவன் ತಪ್ಪಿಸ್ತವನು ಮುಚ್ಚುವವನು சிநேகத்தை நாடுகிறார். ಸ್ನೇಹವನ್ನು ಆತನು. இன்னைக்கு அநேகர் அருமையானவர்களே, ಇದರ ಅನೇಕ சிலர் சிறு குற்றம் செய்தாலும் ಚಿಕ್ಕ ತಪ್ಪು அதை ಮಾಡಿದರು மற்றவர்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்க? ಅದನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவமானப்படுத்த வேண்டும். ಅದು ಅವರ ಬಯಲಿಗೆ அதை ತರಲು மற்றவர்களுக்கு எப்படியாவது சொல்லி தூஷித்து விட வேண்டும். ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ದೂಷಣೆ ಮಾಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆனா யோசேப்பு அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಯೂಸೆಫನ ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தன் இருதயத்தில் அப்படி தீர்மானித்துக் கொண்டார். ಆತನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ காரணம் என்னவென்றால் அவன் நீதிமான். ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது அருமையானவர்களே, ಆಗ ಪ್ರಿಯಾದವರೇ, அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ಆತನು ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ கர்த்தருடைய தூதன் ಕರ್ತನ ದೂತನು சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, ಅವನಿಗೆ ಕನಸಿನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿದನು. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ದಾವೀದನ ವಂಶದ ಯೋಸೇಫನೇ, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள பயப்படாதே. ನಿನ್ನ ಮರಿಯಾಳನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಂಜಬೇಡ. ஐயப்படாதே. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. அவளிடத்தில் ஐயப்படாதே. ನೀನು ಅಂಜಬೇಡ. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது ಆಕೆ ಗರ್ಭ ಪವಿತ್ರ ಆತ್ಮದಿಂದ, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ಅದು ಪವಿತ್ರ ಆತ್ಮದಿಂದಲೇ ಆದದ್ದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது. ಅದು ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದ ಮಾತು ನೆರವೇರುವಂತೆ ಇದೆಲ್ಲ ನಡೆಯಿತು. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ಒಬ್ಬ ಕನ್ನಿಕೆ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಹಡೆಯುವಳು. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்படி நிறைவேறும்படி நடந்திருக்கிறது. ಅದು ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದ ಮಾತು ನೆರವೇರ
ಹೇಳಿದಂತೆ ಇದು ಆಯ್ತು. யோசேப்பு ಯೂಸೆಫನು நித்திரை தெளிந்து ಆತ ನಿದ್ದೆಯಿಂದ ಎದ್ದು கர்த்தருடைய தூதன் ಕರ್ತನ ದೂತನು தனக்கு கட்டளையிட்டபடியே ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟ ಹಾಗೆ தன் மனைவியை சேர்த்துக்கொண்டார். ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡನು. ரெண்டு காரியத்தை இதுல வாசிக்கிறோம். ನಾವು ಎರಡು ಸಂಗತಿಯನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரியாளிடத்தில் சொல்லும் பொழுது அருமையானவர்களே, ಮರಿಯಾಳಿಗೆ ಹೇಳುವಾಗ ಪ್ರಿಯಾದವರೇ, லூக்காளின சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 38ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, லூக்கா 1:38 நாம் வாசிப்போம் என்றால், ಲೂಕ 1:38 ಓದುವಾಗ, அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. நம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. எந்த ஸ்திரீயும் ಯಾವ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ಇದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆனால் மரியாள் சொன்ன காரியம், ಆದ್ರೆ ಮರಿಯಾಳು ಹೇಳಿದ ಕಾರ್ಯ, நான் ஆண்டவருக்கு ನಾನು ಕರ್ತನ அடிமை. ನಾನು ಕರ್ತನ ದಾಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஆண்டவருக்கு அடிமை. ನಾನು ಕರ್ತನಿಗೆ ದಾಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதே போல யோசேப்பும், ಅದೇ ರೀತಿ ಯೋಸೇಫನು, அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, தேவதூதன் சொன்னதுக்கு அப்படியே அவன் என்ன செய்கிறான்? ಆತ ದೇವದೂತರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ கீழ்ப்படிகிறான். ಆತನ ಹಾಗೆ ஆகவேதான் அந்த ಇದೇನಾದನು. குடும்பத்தை கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுகிறார். ಆದ್ರೆ ಆ ಕುಟುಂಬವನ್ನು ಕರ್ತನ ನೀತಿವಂತರ ಎನ್ನಿಸಲ್ಪಟ್ಟ இந்த கடைசி நாட்களில் அருமையானவர்களே, ಈ ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಪ್ರಿಯಾದವರೇ, நாமும் நம்மை தேவனுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮ ಕರ್ತನಿಗೆ ನಾವು ದಾಸಿಯರಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. யார் நீதிமான்? ಯಾರು ನೀತಿವಂತರು? நீதிமானாகிய யோசேப்பு. ನೀತಿವಂತನಾದ ಯೂಸೆಫನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய அனுபவம் என்ன? ಆತನ ಅನುಭವಗಳು ಏನು? எந்த சூழ்நிலையிலும் ಯಾವ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? ಬೇರೊಬ್ಬರನ್ನ ಏನು ಮಾಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவமானப்படுத்தாதவன் தான் ಅವರನ್ನು நீதிமான். ಅವಮಾನಪಡಿಸಬಾರದು ನೀತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த சூழ்நிலையாக ಯಾವ இருந்தாலும் ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ தேவனுடைய சத்தத்திற்கு ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ கீழ்ப்படுகிறவன் தான் ಆತನು ವಿಧೇಯನಾಗಿರುವವನೇ நீதிமான். ನೀತಿವಂತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சற்று நம்மை அலசி பார்ப்போம். ಸ್ವಲ್ಪ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. நம்முடைய ஜீவியத்தை நாம் பார்ப்போம். ನಮ್ಮ ಜೀವಿತ ಬಹಳ ನೋಡೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತೇನು ಬರ್ತದೆ? ಸುವಾರ್ತೆ 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், 1, 2, 3 ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் குற்றவாளி என்று நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಲೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. நீங்கள் நீதிமான்களாக இருக்கும்படிக்கு, ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿರುವಾಗ நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ನೀವು ತಪ್ಪಿಸ್ತರೆಂದು ನೀವು ತೀರ್ಮಾನ நீங்கள் ಮಾಡಬೇಡಿ. குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு. ನೀವು ತಪ್ಪಿಸ್ತರೆಂದು ನೀವು ಹೇಳಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனெனில் ಯಾಕಂದರೆ நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே ನೀವು ಮತ್ತವರಿಗೆ ತೀರ್ಪು ಮಾಡಿದ ಹಾಗೆ நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ನೀವು கர்த்தருக்கு ನೀವು ஸ்தோத்திரம் ತೀರ್ಪು உண்டாவதாக. ಮಾಡಿರ್ತೀರಿ. என் அன்பு தேவனுடைய ಪ್ರೀತಿಯ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது நம்முடைய ஜீவ காலம் முழுவதிலும் ಇದು ನಮ್ಮ ಬದುಕುವ ಕಾಲ ಪೂರ್ತಿಯಾಗಿ நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இது பதிந்திருக்கட்டும். ನಾವು ಇದು ಅಂತರ ಆತ್ಮದಿಂದ ನಾವು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீதிமானுடைய அனுபவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ನೀತಿವಂತರ ಅನುಭವನ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நான் யாரையும் அவமானப்படுத்த ನಾವು மாட்டேன். ಯಾರನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಬಾರದು. நம்முடைய வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ಕೈನ ಬಲಗ ಎತ್ತಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் வாழ்க்கையில் யாரையும் ನಮ್ಮ ಬಾಳಿಯಲ್ಲಿ ಯಾರಿಗೂ நான் அவமானமாய் பேச மாட்டேன். ನಾವು ಅವಮಾನವಾಗಿ ಬಯಲಿಗೆ ತರಬಾರದು. யாரையும் அவமானப்படுத்த மாட்டேன். ನಾವು ಯಾರನ್ನು ಅವಮಾನ இது ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. நான் யோசேப்பாகிய நீதிமானுடைய அனுபவம். ಇದು ಯೋಸೇಫನ ಸಜ್ಜನನ ಒಂದು அவன் ಅನುಭವ. நீதிமானாக இருந்தபடியினால், ಆತ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ ಕಾರಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மற்றவர்களுக்கு நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ ಅಳೆಯುವ ಪ್ರಕಾರ ನಿಮಗೂ ಅದು ಅಳೆಯಲ್ಪಡುವುದು. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ಮತ್ತೆ ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ ತೀರ್ಪು ಮಾಡುವ ಹಾಗೆ ನಿಮಗೂ ತೀರ್ಪು நீங்கள் ಆಗುವುದು. மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ಅದು ನೀವು ಅಳೆಯುವ ಅಳತೆಯಲ್ಲಿ ನಿಮಗೂ ಅಳೆಯುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எதை அளக்கிறோமோ ನಾವು ಯಾವುದನ್ನು அது ಅಳೆಯುತ್ತೇವೋ நமக்கும் என்ன ಅದು செய்யப்பட்டது? ನಮಗೂ அளக்கப்பட்டு விடும். ಅಳೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ நீதியாய் நடக்க விரும்பினார். ನೀ ನೀತಿಯಂತಾಗಿ ನಡೆಯಲು யோசேப்பு ಇಷ್ಟಪಟ್ಟಿದೆ. நீதிமான். ಯೋಸೇಫನ ನೀತಿವಂತ. அவனுடைய அனுபவம் நமக்கு வேண்டும். ಆತನ ಅನುಭವ ನಮಗೆ நீ ಬೇಕು. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் ನೀ ನಿನ್ನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿರುವ ತೊಳೆಯನ್ನು உன் ಯೋಚಿಸದೆ, சகோதரன் கண்ணில் இருக்கிற
துரும்பை பார்க்கிறது என்ன? ನಿನ್ನ ಸಹೋದರನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿರುವ ರವೆಯನ್ನು ಯೋಚಿಸು. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள், ಬೇರೊಬ್ಬರನ್ನು மற்றவர்களை ತಪ್ಪಿಸುವವರು, அவமானப்படுத்துகிறவர்கள் ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುವವರು, தங்கள் கண்களிலே என்ன வைத்திருக்காங்களா? ಅವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಏನಿದೆ? உத்திரம். ಆ ತೊಲೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? ಅದಕ್ಕೆ ಏನ್ ಅರ್ಥ? தான் மேல குற்றம் உள்ளவங்க தான் மற்றவங்களை என்ன செய்வாங்களா? ಕಣ್ಣಲ್ಲಿರೋ ತಪ್ಪಿಸೋ ಬೇರೆ மற்றவங்க கண்ணில் என்ன இருக்குதா? ಬೇರೆಯವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಏನಿದೆ? தூசி இருக்குதா? ರವೆ ಇದೆ. உத்திரம்னா என்ன? ಉತ್ತರ ತೊಲೆ இதுதான் ಅಂದ್ರೆ உத்திரம். அருமையானவர்களே, இதுதான் உத்திரம். ಇದೇ ಒಂದು ಉತ್ತರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தன் கண்ணிலே உத்திரத்தை வைத்துக்கொண்டு ತನ್ನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ರವೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು மற்றவங்க கண்ணில் இருக்கிற எதை பார்க்கறாங்களா? ಬೇರೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ಏನು ನೋಡ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய ಸತ್ಯವಾದ பிள்ளைகளே, ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರಿಯಾದವರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மாயக்காரனேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದು ಮಾಯಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿ முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. ಮೊದಲು ನಿನ್ನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿರುವ ರವೆಯನ್ನು பின்பு உன் ತೆಗೆದು ಹಾಕು. சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நீ வகை தேடுவாய். ಇನ್ನ ಸಹೋದರಿ ನಿನ್ನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿರುವ ರವೆಯನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾನೆ ಬಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கலாத்திய ಗಲಾತ್ಯರ ಬರೆದ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, கலாத்தியர் ಗಲಾತ್ಯರ ಬರೆದ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 1ನೇ ವಾಕ್ಯ சகோதரரே, ಓದುವಾಗ, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை குற்றங்கள் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ஒருவன் குற்றத்தில் அகப்பட்டால், ಅದನ್ನು ತಪ್ಪಿದಲ್ಲಿ நல்ல ತಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஏன் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯ ಸಂದೇಶಗಳು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஏதாவது ஒரு குற்றம் யார் மேல கண்டுபிடிச்சிட்டா, ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ದೋಷದಲ್ಲಿ ஏதாவது ಸಿಕ್ಕಿಕೊಂಡರೆ, ஒரு குற்றத்துல அகப்பட்டுட்டா, ಯಾವ್ದೊಂದು ದೋಷದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡರೆ, சிலருக்கு 4 பேர்கிட்ட சொன்னாதான் என்ன இருக்கும்? ಅವ್ರಿಗೆ 4 ಮಂದಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೇನು? உங்களுக்கு தெரியுமா? ಅವ್ರಿಗೆ ಏನಾಯ್ತು? அப்படி தெரியுமா? ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾ? அது நீதிமான்கள் அல்ல, ಅವ್ರು ನೀತಿವಂತರಲ್ಲ. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். ಆತ್ಮೀಗರಾದ ನೀವು, வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, சாந்தமுள்ள ஆவியோடே, சாந்தமுள்ள ஆவியோடே, ಸಾಧವಾದ ಆತ್ಮದೊಂದಿಗೆ, கோபத்தோட இல்ல. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, கோபத்தோட அல்ல. ಕೋಪದಿಂದ ಅಲ್ಲ. என்ன ஆவி? ಯಾವ ಆತ್ಮ? சாந்தமுள்ள ஆவி. ಆ ಶಾಂತವಾದ ಆತ್ಮ. இதுதான் நீதிமான்களுக்குரிய அனுபவம். ಇದು ನೀತಿವಂತರಿಗಿರುವ ಒಂದು ಅನುಭವ. இதுதான் ஆவிக்குரியவர்களுடைய அனுபவம். ಇದು ಆತ್ಮೀಗ ಅದರಲ್ಲಿರುವ ಅನುಭವ. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் ಆತ್ಮದಿಂದ ಇರುವ ನೀವು சாந்தமுள்ள ஆவியோடே ಶಾಂತವಾದ ಇದ್ದು அப்படிப்பட்டவர்களை ಆ ರೀತಿ ಇದ್ದವರನ್ನು சீர்பொருந்த பண்ணுங்கள். ನೀವು ತಿದ್ದು ಸರಿ ಮಾಡಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு ನೀನು ದುಷ್ಪರ್ಣಿಗೆ ಒಳಗಾಗದಂತೆ உன்னை குறித்து எப்படி இரு? ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಕುರಿತು ಹೇಗಿರು? எச்சரிக்கையாயிரு. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி செய்கிறதினால் ಆ ರೀತಿ ಮಾಡೋದ್ರಿಂದ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ಒಬ್ಬರ ಮತ್ತೊಬ್ಬರ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ಹೀಗೆ ಕ್ರಿಸ್ತನ ನಿಯಮವನ್ನು ನೆರವೇರಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ಇದೇ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪ್ರಮಾಣ. இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ಈ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಮಾಣ ನೀವು ಏನು நிறைவேற்றுங்க. ನೆರವೇರಿಸಿ. ஆகவேதான் ಆದ್ದರಿಂದ யோசேப்பு ಯೂಸೆಫನು அவமானப்படுத்த நினைக்கவில்லை. ಆತನ ಅವಮಾನಪಡಿಸಿ ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. மறைமுகமாக. ಆತನು ಮರೆಯಾಗಿ. ஏனென்றால் அருமையானவர்களே, ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಿಯ 1 கொரிந்திய 1 ಕೊರಿಂಥ 13வது அதிகாரம் 13ನೇ 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕ 1 Corinthians chapter 13 verse 4, ಅದು 1 ಕೊರಿಂಥರು 13 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அன்பு ஆ, நீடிய சாந்தமும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு, ಪ್ರೀತಿ, kindness, ಅದು ತುಂಬಾ அது ತಾಳ್ಮೆ, தயவு உள்ளது. ಅದು ತುಂಬಾ ತಾಳ್ಮೆ அன்புக்கு ಉಳ್ಳದು. பொறாமை இல்லை. ಆ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ அன்பு ಕಿಚ್ಚಿಲ್ಲ. தன்னை புகழாது. ಆ ಪ್ರೀತಿಯು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சகலத்தையும் தாங்கும். ಸಕಲವನ್ನು ஏனென்றால் அருமையானவர்களே, ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಿಯಾದವರು, நாம் மனுஷர் பாஷைகளை பேசினாலும், ನಾವು ಮನುಷ್ಯರ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತಾಡಿದ್ರು, தூதர் பாஷைகளை பேசினாலும், ನಾವು ಪೂರ್ವ ಭಾಷೆಯನ್ನು ஒருவேளை ಮಾತಾಡಿದ್ರು, நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லலாம். ಒಂದ್ ವೇಳೆ ಆತ್ಮಿಕರಿಂದ அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், ನಾನು ನಮ್ಮ நல்ல ಭಾಷೆ ஆவிக்குரிய அனுபவமுடையவனாக இருக்கிறேன், ನಾನು ಒಳ್ಳೆಯ ಆತ್ಮಿಕ நான் ಅನುಭವ, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருக்கிறேன், ನಾನು ಪ್ರವಾದಿಯ ವರವನ್ನಾಗಿದ್ದೇನೆ, சகல ரகசியங்களை அறிவை உடையவனாக இருக்கிறேன், ಎಲ್ಲ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆಕೊಂಡ உடையவனாக இருக்கிறேன், ನಾನು மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உடையவனாக இருக்கிறேன். ನಾನು ಬೆಟ್ಟವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಅದು ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, அன்பு எனக்கு இராவிட்டால் ಪ್ರೀತಿ ನನಗಿಲ್ಲದಿದ್ದರೆ நான் சத்தமிடுகிற
வெங்கலம் போலவும் ನಾನು ಶಬ್ದ ಮಾಡದ ಒಂದು ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ನಾನು ಶಬ್ದ ಕೊಡುವ ಒಂದು ತಾಳದಂತೆ ಇರುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் ಎಫೆಸರ್ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 32ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 32ನೇ ವಾಕ್ಯ ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகಲಿ. யாருடைய குற்றத்தையும் எடுத்து ಯಾರು ಒಂದು ತಪ್ಪು தூஷிக்கிறவர்களாக அல்ல, ದೂಷಿಸೋರು ಮಾಡೋರಾಗಲ್ಲ, அவமானமாய் பேசுகிறவர்கள் அல்ல, ಅವಮಾನವಾಗಿ ಮಾತಾಡೋರಲ್ಲ, ஆவிக்குரியவர்களாகிய நாம் ಆತ್ಮಿಕರಾದ ನಾವು அவர்களை சாந்தத்தோடு உணர்த்தி ಅವರನ್ನು ஒருவேளை நமக்கு விரோதமாய் காணப்பட்டிருந்தால் ಅವರು ಒಂದು ಅವದೂರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರೆ கிறிஸ்து மன்னித்தது போல ಕ್ರಿಸ್ತನು ಕ್ಷಮಿಸಿದ அவர்களையும் நாம் மன்னித்து ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ அப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை ಹಾಗೆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಮಾಣ நாம் என்ன செய்ய வேண்டுமா? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நிறைவேற்ற ಅದರ வேண்டுமா? ಪ್ರಮಾಣವನ್ನು ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இதற்கு நமக்கு தேவையானது என்ன அருமையானவர்களே? ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ಪ್ರಿಯರೇ, தேவனுடைய ದೇವರ அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை செய்ய வேண்டும் என்றால் ಇದನ್ನು ಮಾಡಬೇಕೆಂದರೆ கிறிஸ்துவின் அன்பு ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯು நம்மில் என்ன செய்யப்பட வேண்டும்? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾಗಬೇಕು? நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் ನೀವು ರೋಮರಿಗೆ ಬರೆದ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ரோமர் 5 நான் வாசிப்போம் 5 என்றால் ಓದುವಾಗ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வீட்ல போய் அருமையானவர்களே, ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಿಯ 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 13 ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, விசுவாಸ, அன்பு, ಪ್ರೀತಿ, இந்த மூன்று நிலைத்திருக்கிறது. ಇದು ಮೂರು ನೆಲೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவைகளில் அன்பே ಇದರಲ್ಲಿ ಪ್ರೀತಿನೇ பெரியது. ಪ್ರಧಾನದು. ஆமென். ஹல்லேலூயா. 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 மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம். ಬೆಟ್ಟಗಳು ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋದ್ರ ತರ ವಿಶ್ವಾಸ ಇದ್ದರು. சகல ரகசியங்களை அறிகிற அறிவு இருக்கலாம். ಸಕಲ ರಹಸ್ಯವನ್ನು ತಿಳಿದವರಾಗಿದ್ದರು. மனுஷர் பாஷைகளை பேசலாம், ಮನುಷ್ಯರ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದರು, தூதர் பாஷைகளை பேசலாம், ದೂತರ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತಾಡಿದರು. அன்பು எனக்கு இல்லாவிட்டால், ಆದರೆ ಪ್ರೀತಿ ನನಗೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ எனக்கு ஒன்றுமே இல்லை. ನನಗೆ ಏನೂ ಇಲ್ಲ. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? உடலை சுட்டரிக்க கொடுத்தால், ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಸುಟ್ಟು ಹಾಕಿದರೆ கர்த்தருக்காக என்னை சுட்டரிக்க கூட ஒப்பு கொடுத்துறேன், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸುಟ್ಟಾಗೋದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. சுட்டரிக்க கொடுத்தால், ಸುಟ್ಟರಿಸಿದರು, அன்பு எனக்கு இராவிட்டால், ಪ್ರೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ எனக்கு ஒன்றுமே இல்லை. ನನಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் ನಾವು என்றால் ನೀತಿವಂತರಾಗಿ ಇರಬೇಕೆಂದರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய அன்பு ದೇವರ ಪ್ರೀತಿ நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಸೇವೆ ಮಾಡೋ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற என் அன்பு தேவனுடைய ನಾವು பிள்ளைகளே, ಆತ್ಮೀಯರೆಂದು ಹೇಳುವ ದೇವರ ಪ್ರಿಯ ದೇವರ கர்த்தருக்கு ಮಕ್ಕಳೇ, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆவிக்குரியவர்களாக இருப்போம் என்றால், ಆತ್ಮಿಕರಾಗಿರಬೇಕು. ஒருவேளை சிலர் குற்றம் செய்தாலும், ಕೆಲವೇರ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ கிறிஸ்துவின் பிரமாணத்தை ಕ್ರಿಸ್ತನ நான் ಪ್ರಮಾಣವನ್ನು எப்படி நிறைவேற்ற முடியும் தெரியுமா? ನಾವು ಹೇಗೆ ನೆರವೇರಿಸಲು ಸಾಧ್ಯ ಗೊತ್ತಾ? சாந்தத்தோடு கூட ಶಾಂತ ಗುಣದೊಂದಿಗೆ அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறது. ಅವರು ಶಾಂತದಿಂದ ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳುವುದು. இதுதான் நீதிமானுடைய அனுபவம். ಇದು ನೀತಿವಂತನ ಒಂದು ಅನುಭವ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கொலோசியருக்கு எழுதின நிருபம் ಕೊಲೊಸ್ಸೆಯರಿಗೆ ಬರೆದ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ஆம் வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 13ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ கொலோசியர் ಕೊಲೊಸ್ಸೆಯರು 3வது அதிகாரம் ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಸತ್ಯದ ಹೇಳಿದ ಪ್ರಿಯರಾದವರೇ, இதற்கென்றே நீங்கள் ஒரೇ சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். ನೀವು ಅದರಿಂದ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಕಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரே சரீரம் என்ன அருமையானவர்களே? ಅದು ಒಂದೇ ಶರೀರ ಏನು ಪ್ರಿಯರಾದವರೇ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾಗಿರುವ இதிலே நாம் எல்லாரையும் ஒரே சரீரமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಶರೀರ ಕರ್ತರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ஒருவரை ஒருவர் தாங்கி, ಮತ್ತೊಬ್ಬನ ಮೇಲೆ ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ಒಬ್ಬನ ಮೇಲೆ ತಪ್ಪರಿಸಿ ಕಾರಣ ಇದ್ದರು சபையிலே, ಸಭೆಯಲ್ಲಿ, குடும்பத்திலே,
ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ஹalleluya, ஹalleluya, ஊழியத்திலே ಸೇವೆಯಲ್ಲಿ ஒருவர் பேரில் ஒருவர் ಮತ್ತೊಬ್ಬನ ಮೇಲೆ குறைபாடு இருக்கும் என்றால் ತಪ್ಪು ಹೊರಿಸಿದ್ದರೆ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ ಪ್ರಕಾರ, ஹalleluya, ஹalleluya, ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள். ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಏನು இதுதான் ಮಾಡಿ. கிறிஸ்துவின் பிரமாணம். ಇದೇ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪ್ರಮಾಣ. அப்பதான் நம்ம நீதிமான். ಆವಾಗಲೇ ನಾವು ನೀತಿ. ஹalleluya, ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತರ ಬಳಿ ಕೇಳೋಣ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கிருபையின் கூட்டத்திலே ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ கேட்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா அருமையானவர்களே? ನಾವು ಕೇಳುವ ಸಂಗತಿ ಏನು ಗೊತ್ತಾ? நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்றால் ನಾವು ನೀತಿವಂತರಾಗಬೇಕಂತ பரிசுத்த ஆவியினாலே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ உம்முடைய அன்பு ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು எங்கள் இருதயங்களிலே ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ஊற்றப்படட்டும். ಸುರಿಸಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், ಅದು ಪ್ರವಾದಿಗಳಾದರೂ ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. அன்பு ಆದ್ರೆ ಪ್ರೀತಿಯು ஒரு காலும் ஒளியாது. ಒಂದು ಕಾಲವು ಅದು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது கூட குறை உள்ளதா, ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವುದು ಕೊರತೆಯಾಗುತ್ತದೆ. ஆனா அன்பு ಆದ್ರೆ ಪ್ರೀತಿ நிறைவானது. ಅದು ನೆರವೇರ. எப்ப நம்ம நீதிமான்கள் தெரியுமா? ಆವಾಗ ತನ್ನ ನೀತಿವಂತರು பரிசுத்த ஆவியினாலே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ தேவ அன்பு, ದೇವರ ಪ್ರೀತಿ, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ಸತ್ಯದ ಹೇಳ್ತದೆ. அன்பு ಪ್ರೀತಿ சகலத்தையும் என்ன செய்யும்? ಸಕಲವನ್ನು சகிக்கும், ಸಹಿಸುತ್ತದೆ, சகலத்தையும் தாங்கும். ಸಕಲವನ್ನು அன்புக்கு ತಾಳುತ್ತದೆ. என்ன இல்ல? ಪ್ರೀತಿಗೆ ಏನಿಲ್ಲ, பொறாமை இல்லை. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಲ್ಲ. இந்த அன்பு ಈ ಪ್ರೀತಿಯು தற்பொழிவை என்ன செய்யாது? ಅದು ತನ್ನನ್ನೇ ತಾನು நாடாது, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சினமடையாது. ಅದು ತನ್ನನ್ನೇ ತಾನು ஹalleluya, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு என்ன அடையாது? ಪ್ರೀತಿ ಏನಾಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு கோபம் வரல? ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ಕೋಪ ಬರುವುದಿಲ್ಲ. ஒரு கையும் மேல காணும், ಒಂದು ಕೈ, எல்லாம் கை கீழே தான் ಎಲ್ಲ இருக்கு. ಕೈ ಕೆಳಗಡೆ ಇದೆ. ஆனா இந்த அன்பு ಈ ಪ್ರೀತಿಯು என்ன படாதா? ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல ಕೆಲವರು ನೋಡಿದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ புல்டாக் மாதிரிதான் ಹಾಗೆ ಹಾಗೆ ತಾನು ಎತ್ತಿ ನಡೆಯುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಹೇಗೆ ನಾಲಿಗೆ ಕಚ್ಚೋದು, ಕಣ್ಣು ಬಿಡೋದು. ಇದು ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ. என்ன அடையாது? ಅದು ಏನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. சினம் அடையாது. ಅದು ಕೋಪ ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எல்லாம் அப்படி நீதிமான்களாய் மாற விரும்புகிறீர்களா? ನಾವೆಲ್ಲ ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಇಷ್ಟಪಡ್ತೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே மன்னிக்கிற எனக்கு குணத்தை எனக்கு தாரும், ಅಪ್ಪ ಕ್ಷಮಿಸುವ ಗುಣವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. தாங்குகிற குணத்தை தாரும். ತಾಳುವ ಒಂದು ಗುಣವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. யோசேப்பு அருமையானவர்கள், ಯೋಸೇಫನ ಪ್ರಿಯ ಆದವನೇ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ அவன் ಮಾಡಿ. நீதிமானாக இருந்தபடினா ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದ தனக்கு ಕಾರಣ, நியமிக்கப்பட்ட ஒரு பெண் ತನಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು கர்ப்பவதி ஆயிருக்கானோன்னு எப்படி இருக்கும்? ಗರ್ಭವತಿ ಆಗ್ಬಿಟ್ಟಲ್ಲ ಅಂತ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாருக்கும் வெளியே சொல்லிடுவாங்க, பிரபகண்டப்படுத்திடுவாங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಭಗಂಡ ಮಾಡ್ಬಿಡ್ತಿದ್ರು. ஆகவே எனக்கு வேண்டாம். ಅಯ್ಯೋ ನನಗೆ ಬೇಡ. ஆனால் இவரோ ಆದ್ರೆ ಇವರು நீதிமானாக இருந்தபடினா ನೀತಿವಂತರಾಗಿದ್ದ ಕಾರಣ அவளை குற்றப்படுத்த நினைக்கவில்லை, ಅವಳನ್ನು ಬಯಲಿಗೆ ತರಲು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. அவமானப்படுத்த நினைக்கவில்லை. ಅವಮಾನಪಡಿಸಲು முகமாக ಬಯಲಿಗೆ ತರಲಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? நீதிமான். ನೀತಿವಂತನು. ஆகவேதான் ಆದ್ದರಿಂದ அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, தாவீதின் சந்ததியிலே ದಾವೀದನ ವಂಶದಲ್ಲಿ அந்த யோசேப்பை தேவன் தெரிந்து ಆ கொண்டார். ಯೋಸೇಫನ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. அவங்களை எப்படியாவது அவமானப்படுத்திடணும், ಹೇಗಾದ್ರೂ அவங்களை ಅವಮಾನ குற்றப்படுத்திடணும், ಅವನು ತಪ್ಪಿಸ್ತಾನ அவங்களை தப்புன்னு தீர்த்திடணும், ಅದನ್ನು ತಪ್ಪೆಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ தவறுன்னு தள்ளி விட்டுறணும். ಅವನು ದೂರ ತಳ್ಳಿಬಿಡಬೇಕು. இல்ல. ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நமக்குள்ள என்ன ஆவி? ನಮ್ಮೊಳಗೆ ಯಾವ ಆತ್ಮ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், ನಾವು ಆತ್ಮೀಯರಾಗಿರುವ, ஆவிக்குரியவர்கள்ங்கிறதை எதுல நாம் காட்ட முடியும்? ನಾವು ಆತ್ಮೀಯರಾಗಿರೋದು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕು? சாந்தத்தோடு ನಾವು ಶಾಂತ ಗುಣದೊಂದಿಗೆ அவர்களுக்கு புத்தி சொல்லி ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳಿ அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள ಅವರನ್ನು வேண்டும். ನಾವು ಆದಾಯ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது. ಅದೇ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಮಾಣ. இதை செய்வதற்கு ಇದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ பரிசுத்த ஆவியினாலே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ தேவனுடைய அன்பு ದೇವರ ಪ್ರೀತಿ நம்மிலே என்ன செய்யப்பட வேண்டும்? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾಗಬೇಕು? ஆமென். ಸುರಿಸಲ್ಪಡಬೇಕು. ஊற்றப்பட வேண்டும். ಸುರಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்பா, ಅಪ್ಪ, உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி ನಿಮ್ಮ ಕೈ நாம் அப்புறம் ஜெபிக்கலாம். ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. யோசேப்பை போல ಯೋಸೇಫನ ತರ நான் ஒரு நீதிமானா, ನಾನೊಬ್ಬ ನೀತಿವಂತನಾಗಿ ஒரே ஒரு வாழ்க்கை தான், ಒಂದೇ ಒಂದು ಬಾಳು நான் நீதிமானாக இருக்க வேண்டும். ನಾನು இந்த ನೀತಿವಂತನಾಗಿರಬೇಕು. கிருபையின் கூட்டத்தில் ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ உம்முடைய அன்பு ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು என்னிடத்தில் ஊற்றப்படட்டப்பா. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಡಬೇಕು. அதை எனக்கு தாரும், ಅದು ನಾನು அதை எனக்கு தாரும், ಅದು ನನಗೆ ಕೊಡಿ, அதை எனக்கு தாரும். ಅದು ನನಗೆ ಕೊಡಿ. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியம் ಈ ದಿನ உள்ளவர்கள். ಬಂದಿರೋ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. உங்கள் சிந்தைகளை எங்கேயும் ನಿಮ್ಮ சிதறடிக்காதீங்க, ಯೋಚನೆ ಎಲ್ಲೂ ಚದಿಸಬೇಡಿ. அப்படியே முழங்கால் படியிடுங்க. ಹಾಗೆಯೇ ಮೊಣಕಾಲ ಹಾಕಿ கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ಕರ್ತರ ಬಳಿ ಹೇಳಿ, உங்க அன்பு
ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ என் மேல ನನ್ನ ஊற்றப்படட்டும். ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த நாளிலிருந்து ಈ ದಿನದಿಂದ இந்த நாளிலிருந்து ಈ ದಿನದಿಂದ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ನನ್ನ ಬದುಕಿನಲ್ಲಿ ದೊಡ್ಡ ஒரு ಒಂದು நீதிமானுக்குரிய இந்த மேலான அனுபவம். ನೀತಿಮಾನಿಗಿಂತ ಮೇಲಾದ ಒಂದು ಅನುಭವ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. உம்முடைய அன்பு ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು என்னிலே ஊற்றப்பட வேண்டும். ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. நீர் அதை விரும்புகிறீர். ನೀವು ಅದನ್ನು நான் ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಿ. நீதிமானா மாறணும்னா ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ உம்முடைய ಮಾಡಬೇಕು. அன்பு என் மேல ஊற்றப்படட்டும். ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಮೇಲೆ உங்க அன்பு ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. இல்லாமல் ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ நான் நீதிமானா இருக்கவே ನಾನು முடியாது. ನೀತಿವಂತನಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அன்புதான் சகலத்தையும் தாங்கும், ಸಕಲವೇ ಪ್ರೀತಿಯ அன்புதான் ಸಕಲ சகலத்தையும் சகிக்கும். ಪ್ರೀತಿಯ இயேசுவின் நாமத்தில், ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ சகோதரர்கள் உங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி, ಸಹೋದರರು ಎರಡು ಕೈಗಳು ಮೇಲೆ என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ அன்பு ಸಹೋದರನೇ, எனக்கு இராவிட்டால் நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டாய். ಪ್ರೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಏನಕ್ಕೂ ஏசப்பா, ಏನಿಲ್ಲ. ಏಸಪ್ಪ, உங்க அன்பு ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ என் இருதயத்துல ஊற்றப்படட்டும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. இன்றைக்கு ஊற்றப்படட்டும். ಈ ದಿನ நீங்க ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. கர்த்தர்ட்ட கேளுங்க. ನೀವು ಕರ್ತನ ಬಳಿ ஒரே ಕೇಳಿ. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ನಿಮಗೆ என் அன்பு ತಿಳಿಸುತ್ತೇನೆ. சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ, இப்படி கேட்கிற நீங்கள் ಈ ರೀತಿ ಕೇಳುವ தேவனுடைய பார்வையிலே ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ விலையேற பெற்றவர்கள். ನೀವು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ஹalleluya. ಬೆಲೆಯುಳ್ಳವರು. ஹalleluya. ஹalleluya. அது தேவனுடைய பார்வையிலே பிரீதியாக இருக்கும். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀವು இயேசுவின் ಉನ್ನತರು. நாமத்தில், ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ தேவ அன்பு ದೇವರ ಪ್ರೀತಿ பரிசுத்த ஆவியினால் என் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ மேல் ஊற்றப்படட்டும். ನನ್ನ ಮೇಲೆ என் ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. மேல் ஊற்றப்படட்டும். ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. வசனத்தின்படி ஊற்றப்படட்டும். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ எங்கள் ಉಸಿರಪಡಲಿ. அன்பின் தகப்பனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ತಂದೆ, வந்திருக்கிற அத்தனை பேரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ಬಂದಿರೋ ಅಷ್ಟು ಮಂದಿ ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இந்த பூமியிலே உம்மை பெற்றெடுத்த ನಿಮ್ಮನ್ನು தாயும் தகப்பனும் ತಾಯಿ ತಂದೆಯು நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀತಿವಂತನೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசேப்பு நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. ಯೋಸೇಫನು ನೀತಿವಂತನೆಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியினால் ಯೋಸೇಫ ನೀತಿವಂತನಾಗಿ அவருடைய அனுபவத்தை தியானித்தோம். ಆತನ ಅನುಭವ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. எங்களை அப்படிப்பட்ட நீதிமான்களாய் ஆசீர்வதியும். ನೀವು ಅದರ உம்முடைய அன்பு எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்படட்டும். ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ನಿಮ್ಮ இந்த ಹೃದಯದಲ್ಲಿ கிருபையின் ಸುರಿಸಲ್ಪಡಲಿ. கூட்டத்திற்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இந்த அனுபவத்தை தாரும். ಈ ಕೃಪೆ ಕೂಡ ಬಂದಿರೋ ಅಷ್ಟು ಮಂದಿಗೆ ಈ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். உங்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது கர்த்தாவே உம்முடைய அன்பு பரிசுத்தாவியினால் என் இருதயத்தில் ஊற்றப்படட்டும் ஜெபித்து கொண்டே போங்க. அந்த அன்பு உங்களை நீதிமான்களாய் உருவாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி அநேக இடங்களிலே ஹவுஸ் விசிட்டிங் இருக்கிறது. நான் வாசித்தேன். நோட்டீஸ் போர்டையும் பார்த்துட்டு போங்க. நியமிக்கப்பட்டவர்கள்